இவங்களுக்கு ஒரு சீட் அடிங்க வெறும் பொய்யா சொல்லிட்டு திரியிறாங்க. இப்படிதாங்க ஆஸ்திரேலியா ஊடகம் தேவையில்லாம ஜடேஜாவை வம்பிழுத்து வந்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். தேர்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே ஜடேஜா கிட்ட நிறைய செய்தியாளர்கள் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அவரும் அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பண்ணியிருக்காரு. அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க, இந்தியாவோட பேட்டிங் ஆர்டரை பத்தி கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மனுஷன் பொறுமையா வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துல மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க. இவரும் எப்ப எனக்கு லேட் ஆச்சு நீ ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஆஸ்திரேலியன் மீடியா என்ன வந்து கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜடேஜா ரொம்ப மோசமான ஆளுப்பா, ஊடகத்துக்கு சரியான மரியாதையே வந்து கொடுக்க மாட்டாரு. நாங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா அவர் என்னடானா ஹிந்தியில வந்து பதில் சொல்றாரு. தோற இங்கிலீஷ் எல்லாம் பேச மாட்டாரோ, ரொம்ப தான் ஓவரா பண்றாரு, எங்களை வேணும்னே அசிங்கப்படுத்திட்டாருன்னு இது மாதிரி ஜடேஜாவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு இந்திய ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜடேஜா அப்படிலாம் பண்ணவே இல்லப்பா, இந்த ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தேவையில்லாம அவரை வம்பிழுத்துட்டு இருக்காங்க. இந்த செய்தியாளர் சந்திப்பே முழுக்க முழுக்க இந்திய ஊடகங்களுக்காண்டி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு ஆஸ்திரேலியன் மீடியாவும் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஜடேஜா கிட்ட ஹிந்திலே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டோம். அதனாலதான் அவர் ஹிந்தியில வந்து ரிப்ளை பண்ணாரு. அதே மாதிரி நான் இங்கிலீஷ்லலாம் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன், இங்கிலீஷ்ல பேச மாட்டேன்னு சொல்லி ஜடேஜா எப்பவுமே சொல்லவே இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயத்த ஆஸ்திரேலியா ஊடகங்கள் வேணும்னே வந்து திரிச்சு சொல்லியிருக்காங்கப்பா. இந்த நியூஸ் எல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு இதுக்கு வந்து இந்திய ஊடகங்கள் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்க்கும்போது நமக்கு எம்புட்டு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஆஸ்திரேலியா ஊடகங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விராட் கோலிக்கும் ஆஸ்திரேலியா ஊடகத்துக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து நடந்துச்சு. அவர் பாட்டுக்கு மனுஷன் வந்து போயிட்டு இருந்தாரு. அவரை போய் வந்து போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்தாங்க. இதுக்கு வந்து விராட் கோலி டென்ஷன் ஆகி இதை பாருங்க இந்த வேலைலாம் இங்கே வச்சுக்காதீங்கன்னு அவர் வந்து சண்டை போட்டாரு. அப்போ கூட நம்ம விராட் கோலி தான் வந்து தப்பா நினைச்சிருந்தோம். போட்டோ எடுக்கிறதுல என்னப்பா தப்பு இருக்கு, எடுத்தா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சிருந்தோம். ஆனா இப்ப ஆஸ்திரேலியா ஊடகங்கள் எல்லாம் பண்றதை பார்க்கும்போது இவங்க வேணும்னே இந்தியன் பிளேயர்ஸை டார்கெட் பண்றாங்க அப்படின்றது மட்டும் தெளிவா வந்து புரியுதுங்க. இவ்வளவு நாள் ஆஸ்திரேலியன் டீம் கூட சேர்ந்து அம்பையர்ஸ் தான் அவங்களுக்காண்டி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்ப ஆஸ்திரேலியா ஊடகங்களும் ஆஸ்திரேலியன் டீம் கூட வந்து சேர்ந்து இந்தியன் பிளேயர்ஸை இந்த மாதிரி வேணும்னே டார்கெட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட புத்தி எப்பதான் மாறப்போதோ வந்து தெரியல. இப்ப வந்து இவங்களோட கைவரிசைய ஜடேஜா கிட்ட வந்து காட்டியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்திய ஊடகம் தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.